வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி நான் ரொம்ப நாள் கழித்து ஷூட்டிங்க்கு வந்திருக்கேன். ஒரு சீரியல் ஷூட்டிங்காக. இதில் ஒரு பாசிட்டிவான விஷயமும் இருக்குது, ஒரு நெகட்டிவான விஷயமும் இருக்குது. பாசிட்டிவான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் கூட ஷூட்டிங் வந்திருக்கேன். ஸோ அதில் என்ன பெருசாக பாசிட்டிவ் இருக்குது அப்படின்னா, நான் 2019 நான் ஆக்டிங் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். என்னோடய பேஷன் ஆக்டிங் தான். ஸோ ட்ரை பண்ணிட்டுருக்கேன். அப்போது வீட்டில் சண்டை போட்டு நான் சென்னைக்கு தனியாக நானாக ட்ரை பண்ணி சில சான்சஸ் கிடச்சி எனக்கு ஒரு கேரக்டர் வரும்போது வீட்டில் சப்போர்ட் இல்லாமல் திருப்பி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் மேரேஜ் பண்ணி வச்சுட்டாங்க. பட் என்னோடய மேரேஜ் லைஃப் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண விட நல்லா தான் இருக்குது. அதுக்கப்புறம் இப்போது ஆல்மோஸ்ட் 6 இயர்ஸ் கழிச்சு நான் எங்கே விட்டுட்டு போகணும் அதே இடத்துக்கு கடவுள் எனக்கு பறிச்சிருக்காரு. ஸோ அதுக்கு நான் ரொம்ப பெஸ்ட்டாக ஃபீல் பண்ணுறேன். அதுவும் ஹஸ்பண்ட் கூட வந்தது எனக்கு ரொம்ப சேஃப் அண்ட் செக்யூராக இருக்குது. ஸோ நம்ம நினச்சோம் கடவுள் வேறு ஒன்று நடத்துகிறாரு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம நினச்ச விட அது பெட்டராக தான் இருக்கும். அதை நம்ம பிலீவ் பண்ணணும். அண்ட் இது பாசிட்டிவ் தானே. இதில் நெகட்டிவான விஷயம் என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் இந்த 6 இயர்ஸ் என்னோடய கரியர் அண்ட் என்னோடய பேஷன் அதை அப்ரப்டாக கட் பண்ணிட்டேன். ஸோ நான் அதில் கொஞ்சம் ஏதாவது கன்சிஸ்டண்ட்டாக பண்ணிட்டு இருந்தேன் அப்படின்னா இப்போ நான் ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி இல்லாமல் நான் எங்கே விட்டுட்டு போகணும் அதுக்கு கொஞ்சம் பக்கத்தில் நான் இருந்திருக்கேன். பட் அதுதான் நான் பண்ண தப்புன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்களும் ஒரு பேஷன் இருக்கீங்க, இடையில ஒரு பிரேக் எடுத்துக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்குன்னா அப்ரப்டாக கட் பண்ணாதீங்க. அதில் கன்சிஸ்டண்ட்டாக ஏதாவது ஒரு விஷயம் கொஞ்சமாவது பண்ணிகிட்டே இருங்க. அப்போ தான் அதுக்கான வாய்ப்பு வரும்போது நம்ம கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஸோ இதுதான் பாசிட்டிவாக நெகட்டிவான விஷயம். ஸோ நாங்கள் ஆல்மோஸ்ட் காலையில் 8 மணிக்கு இங்கே வந்தோம். இப்போது நைட்டு 9 மணிக்கு நான் 9:15 இந்த வீடியோ ஷூட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் ஆக்சுவலாக நான் ஷூட்டிங் ஸ்பாட்டில் இருந்தேன்னா நான் மட்டும் இருந்தேன்னா எனக்கு பெருசாக தெரியாது. என் கூட சேர்ந்து அவரும் வெயிட் பண்ணிகிட்ருக்காரு, அவரும் என் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்காரு. அது எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. பட் ஒரு விதத்தில் சேஃபாக இருக்குது, ஹாப்பியாக இருக்குது. ஸோ இதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். பேஷனுக்காக நீங்கள் பண்ணுற விஷயத்தில் பிரேக் எடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதை அப்ரப்டாக கட் பண்ணாதீங்க. அண்ட் பிலீவ் இன் காட் அண்ட் ஹார்ட் ஒர்க். எங்கேருந்து வேணாலும் லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ அதுதான் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இன்றைக்கி என்னோடய டே ரொம்ப டயர்டாக போச்சு. பட் ஐம் ஹாப்பி. ஒரு லேர்னிங் எனக்கு இன்றைக்கி. ஸோ ரொம்ப நன்றி இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு. கண்டிப்பாக இது உங்களுக்கு எங்கேயாவது ஒரு இடத்துல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நன்றி.